ஹலோ, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. என்ன பண்ணணும்? புடவை விற்க தானே வந்த, வித்துட்டு போ. ஏன் மேடம் எனக்கெல்லாம் புடவை விற்க மாட்டீங்களோ? என் வேலை அது. புடவை பிடிச்சிருந்தா பாருங்க, காசு கொடுத்தா புடவை கொடுக்க போறேன். காமி காமி. ஹலோ ஹலோ, என்ன நீங்க கீழே உட்கார மாட்டீங்களோ? நெக்ஸ்ட். அடுத்தது. உன் புட்டிக்கு வந்தப்போ என்ன பேச்சு பேசின? இப்ப பாரு உன் நிலைமைய. இந்தாங்க. பரவாயில்லையே, உன் பொட்டிக்ல இருந்ததை விட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ பேசாம முதல்ல இருந்து இந்த வேலையை பண்ணிருந்திருக்கலாம். எப்படி மொத்தமா வாங்கி விக்கிறியா இல்ல கமிஷனுக்கு விக்கிறியா? இந்தாண்டா. வேற இனியா, நீ ஏன் நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல. ஓ, இதங்க வச்சிரு. செல்வி, செல்வி இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. இதுல உனக்கு பிடிச்ச 2 புடவை எடு. இல்ல வேண்டாம்மா, எனக்கு எதுக்குமா இப்ப புடவையெல்லாம்? எடுத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீ போயிட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. செக்யூரிட்டி. ஐயா, நீ தானே உங்களை உள்ள விட்ட? ஆமாங்க. உன் பொண்டாட்டிக்கு 2 புடவை எடுத்துக்கோ. இல்ல வேணாங்க, இருக்கட்டும். யோ, எடுத்துக்கையா. இன்னொரு புடவை எடுத்துக்கையா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வரங்கம்மா. என்ன பாக்குற? இப்ப இந்த சாரீஸ் எல்லாம் எனக்காக பார்த்த நினைச்சியா? இந்த மாதிரி புடவையெல்லாம் என் வீட்டுல வேலை செய்வாங்கல்ல, அவங்க தான் கட்டுவாங்க. என்ன அப்படிதானே? அம்மா காஃபிமா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இவளுக்கு காஃபி கேட்டா இந்த மாதிரி கப்ல தான் கொண்டு வருவியா? மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு காஃபி வேண்டாம். ஓ, அதான் சொல்லிட்டாங்கல்ல. போ போ, எடுத்துட்டு போ. ராஜு. எவ்வளவு ஆச்சு? 10,000.
ஹலோ, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. இதெல்லாம் யாராவது பார்த்தா எங்களும் ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. கிளியர் கிளியர் கிளியர். வரேன் இனியா. பாய் ஆண்டி. ஏய் இனியா, நல்ல என்னம்மா? ஏய், கண்டவ முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துற. நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதானே? ஏய், நான் கேட்டா நீ அமைதியா இருக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் நீ பேசக்கூடாது. இந்த லட்சணத்துல அந்த ஆள் வளர்த்திருக்கான்ல உன்ன. அம்மா, நீங்க ஏன் திட்டம் முதல்ல அப்பாவை இழுக்குறீங்க? நீங்க இப்படி பேசுறதுனாலதான் எனக்கு உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. ஆமாண்டி, உனக்கு என்னையும் இவரையும் மட்டும் தான் பிடிக்காது. மத்தபடி இந்த புடவை விக்கிறவ, பூ விக்கிறவ, இவங்க மட்டும் பிடிக்கும்ல. போயும் போயும் அவன் மேல போய் உன் பாசத்தை காட்டுற. மா, எனக்கு அன்பாண்டிய ரொம்ப பிடிக்கும். கலையும் பாரதியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அன்பாண்டி எனக்கு வயிற்று வலி வந்தப்ப என்னை எப்படி நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாடி. எவ்வளவு ஒருத்தி கூட என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? அரசி கூல். இனியா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாரு அம்மா எப்படி ஆயிட்டாங்கன்னு. எவ்வளவு ஒருத்தி நல்லா பாத்துக்கிறான்னு பெருமையா சொல்ற. உன் அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? இங்க பாரு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக முக்கியமான கேஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? நீங்க சும்மா இருங்க. ஏன் அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு நடுவுல பேசிட்டு இருக்கீங்க? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இவர் தாண்டி உன் அப்பா. இவர் என் அப்பா இல்ல, அவர் தான் என் அப்பா. நான் வேற யாரையும் அப்பாவை ஏத்துக்க மாட்டேன். நீங்களா என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. டேய், என்ன பேசிட்டு இருக்க? பாரு உன்னை. ராஜு, ஏய், என்னடி நானும் பாத்துட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. உன்ன ஏமா நிறுத்திட்டீங்க? அடிங்க. இப்பலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குதுல, அடிங்கம்மா. வேணா இனியா, என் கோவத்தை கிளறாத. மரியாதையா போயிடு. போன்னு சொல்றேன்ல. ராஜு, ராஜு, சாரி. என்ன அரசி இதெல்லாம்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? இப்போ ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு. ராஜு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாத்தியா, இனியாக்கும் ஓவியாக்கும் எனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்படி அவமானப்படுத்துறான்னு பார்த்தல. எல்லாம் சரியாயிடும் ராஜு. எப்போ? எனக்கும் உனக்கும் 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா? இந்த இளமையும் அழகும் போன பிறகு நாம சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைன்னா நிம்மதி இருக்கணும். சாரி ராஜு. நீ எதுக்கு சாரி கேக்குற? எல்லாம் நான் செஞ்ச தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இனியா ஓவியா என்ன அப்பாவை ஏத்துக்குவாங்க நான் தப்பு கணக்கு போட்டேன். இன்னும் அவங்க மனசுல அவனை தான் அப்பாவா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? இவங்க மேல அவனுக்கு பாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் சும்மா பேசி பேசி இவங்க 2 பேரையும் மயக்கி வச்சிருக்கான். அதையும் உன்னால முடியல. பார்த்தல, யாரோ ஒருத்திக்காக இவ வக்காலத்து வாங்குறா. ஒண்ணுமே செய்யாத அப்பன்னு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா உன்னையும் என்னையும் ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்துறா.
ராஜு எல்லாமே சரியாயிடும், ப்ளீஸ் விடுங்க. இல்ல, நாம 2 பேரும் அந்த புடவைக்காரியை அவமானப்படுத்தணும் இல்லையா? அத மனசுல வச்சுட்டு தான் அவ இப்படி பேசுறா. ஐயோ சே, அப்படிலாம் இல்ல. அப்படிதான். நீ இனியா உட்கார சொன்னல, ஆனா அவ நின்னுகிட்டே இருந்தா. அத கவனிச்சியா? அவ நம்ம 2 பேரையும் வில்லி வில்லனா தான் பாக்குறா. இங்க பாரு, நீ எவ்வளவுதான் பாசத்தை கொட்டி கவனிச்சாலும் இவ திருந்தவே மாட்டா. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லுவா, நான் உனக்காக இந்த அவமானத்தை மட்டும் இல்ல, எவ்வளவு அவமானத்தை வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் ராஜு. அந்த 2த்தையும் வீட்டை விட்டு துரத்துனாதாண்டி எனக்கு நிம்மதி. பாரதி வாடா விளையாடலாம். நான் வரல. ஏன் வரல? எனக்கு பால் விளையாட பிடிக்காது. இப்ப நீ வரலன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லிக்க போ. நான் இந்த வேலையை மனசார தானே செய்யறேன். இப்படிப்பட்ட மனுஷங்க முன்னால என்னை ஏன் இந்த மாதிரி நிக்க வச்சு சோதிக்கிற? அம்மா, பாரதிய பாருமா, என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறான். ஏண்டா அவ கூட விளையாட மாட்ற? அம்மா, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டாங்க. அம்மாக்கு சம்பளம் வந்ததும் கண்டிப்பா வாங்கி தரேன். இல்ல, எனக்கு இப்பவே வாங்கிட்டாங்க. நான் சைக்கிள் வச்சுதான் விளையாட போறேன். பாரதி, அம்மா தான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல. வாடா, இப்ப நம்ம இந்த பால் வச்சு விளையாடலாம். போ, நீ போய் விளையாடு, நான் வரல. அம்மா பாருங்கம்மா இவனை. டேய், அவ கூட போய் விளையாடு. எனக்கு இப்பவே சைக்கிள் வாங்கிட்டாங்க. இல்லனா நான் விளையாட போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். பாரதி, வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, உடனே இப்பவே வேணும்னு கேட்டா எப்படிடா? அம்மாக்கு காசு வரட்டும், நான் வாங்கி தரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே எனக்கு வேணும். பாரதி, அம்மா பாவம்டா, இப்பதான் வேலையை முடிச்சிட்டு டயர்டா வந்திருக்காங்க. சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்காதடா. நீ சும்மாரு. இப்படி கேட்டாதான் அம்மா வாங்கி தருவாங்க. அன்னைக்கு பலூன் கூட அடமுடிச்சு கேட்டனாலதான் வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா இப்படி நடந்துக்கிற? சொன்னா புரிஞ்சுக்கோ பாரதி. இப்ப சைக்கிள் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லடா. அப்ப என் அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. எனக்கு சைக்கிளாவது வாங்கி தருவாரு. பாரதி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது பாரதி. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இரு, அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா. டேய், இந்தாடா. எனக்கு சாக்லேட்லாம் ஒண்ணு வேணாம், சைக்கிள் தான் வேணும். பாரதி, சொன்னா கேட்க மாட்டே. இப்படிதான் அடம் பிடிப்பியா? என்ன ஆச்சு? ஏன் இவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அத்தை, பாரதி சைக்கிள் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி அம்மாவை தொல்லை பண்ணிட்டே இருக்கான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்ன நிலைமையில இங்க வந்திருக்கோம்? இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான். இவனுக்கு ஏன் என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது? அப்பா கிட்ட காசு இருக்கு, நான் அப்பா கிட்ட போறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா மலர்? பாரதி, அம்மா பாவம்டா. அவங்க டெய்லி வீடு வீடா போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு புடவை. சாரி அண்ணி. பக்கத்து வீட்டு பையன் சைக்கிள் வச்சிருந்தான். ஒரு ரவுண்ட் கேட்டதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டான். தோ இங்க பாருங்க. ஐயோ, இங்க வா. என்னடா ஆச்சு? இங்க பாருடா, அம்மா எப்படியாச்சும் இன்னும் 1 மாசத்துல சைக்கிள் வாங்கி தரேன். அது வரைக்கும் நீ யார் கூடவும் சேராத, கலை கூடவே விளையாடு, சரியா? கண்டிப்பா வாங்கி தருவீங்கல்ல? கண்டிப்பா வாங்கி தரேன் செல்லம். சரி, 2 பேரும் உள்ள போய் கை கால் கழுவிட்டு உட்காருங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி, அவன் பாவம், அவனுக்கு தெரியல. அம்மா அப்படி வளர்த்திருக்காங்க அண்ணி. எல்லாம் போக போக சரியாயிடும். பாத்தீங்களா, அவன் கீழே விழுந்தது கூட சொல்லாம சைக்கிள் வேணும்னு கேட்டிருக்கான். அவன் கண்டிப்பா மாறுவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி. வாங்க போலாம்.
நல்லதா போச்சு. ம்? இனியா இனியா என்னாச்சு என் இனியா குட்டிக்கு? ஒண்ணும் இல்லப்பா. ம், நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலி தானே, அதான் உனக்கும் எனக்கும் சரியா பொய் சொல்ல தெரியல. பாத்தியா, நீ இப்படி இருக்க மாட்டியே. இதுக்குள்ள என்னை எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்ப. என்னமோ இருக்கு. சொல்லு, என்ன ஆச்சு? அம்மா ஏதாவது சொன்னாலா? ஒண்ணும் இல்லப்பா. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. அங்க ஏதோ நடந்திருக்கு. நீ அம்மா கிட்ட அப்பா பத்தி ஏதாவது பேசுனியா? ம். நீ அங்க போய் அப்பாவை பத்தி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ம்? அப்படி பேசினாதான் அவளுக்கு கோவம் வருது. நான் அம்மா கிட்ட எதுவும் பேசலப்பா. பேசலனா ஓகே. வாரத்துல ஒரு நாள் அங்க போற. அங்க போய் அம்மா கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு வந்துரு. அவ உன்னை ஏதாச்சும் சொல்லி நீ இப்படி அப்செட்டா இருக்கிறத பார்க்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அன்பாண்டி இப்படிதானே அப்செட்டா இருப்பாங்க. பாவம்ப்பா அன்பாண்டி. இனியா, நீ என்ன சொல்ற? அன்பு ஆண்டி பாவமா? என்ன திடீர்னு அன்பை பத்தி பேசுற? அம்மா அன்பை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட யாரும் சொல்லலப்பா. அன்பாண்டியே டைரக்டா சொன்னாங்க. அன்பு ஆண்டி கிட்டியா? எப்படி? நீ அன்பை பாத்தியா? ஆமாப்பா. அன்பாண்டி இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு சாரி சேல் பண்ண வந்தாங்க. அப்பா அப்பா, அன்பாண்டி என்ன பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஒன்னா இல்லைனாலும் நீ என்னோட பொண்ணுதான்னு சொன்னாங்க. பாவம் பாவங்க. எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? எனக்கு வர வர அம்மாவை பிடிக்கவே இல்லப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இனியா, தப்பு. இல்லப்பா, அம்மா வர வர ரொம்ப மாறிட்டாங்க. அவங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. என்ன என்னன்னு சொல்லு இனியா. ஏய், சொல்லு இனியா. ஒண்ணும் இல்லப்பா. அதான் அன்பாண்டி கிட்ட பேசினது திட்டினது அததான் நான் சொல்ல வந்தேன். இனியா, உண்மையை சொல்லு. அது அப்பா. சொல்லுடா. சரி சொல்றேன்ப்பா. ஆனா நீ கோவப்படக்கூடாது. சரி, நான் கோவப்படல. சொல்லு. இன்னைக்கு அன்பாண்டி கிட்ட பேசினதுக்கு அம்மா மட்டும் என்ன திட்டல. அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவரு என்ன திட்டினாரு. திட்டிட்டு திட்டி? சொல்லு. என்ன அடிக்கவும் கை வாங்கிட்டாருப்பா. அப்பா, அடிக்க கை வாங்குறானா? உன்னை அடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா பாத்துட்டு என்ன சும்மாவா இருந்தா? ஒண்ணு சொல்லலையா? நான் கொஞ்சம் இறங்கி போனதும் அவனுக்கு பயம் விட்டு போச்சு, திமிரி ஏறி போச்சு. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா நில்லுப்பா. கோபப்பட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னல. அவன் இப்படி பண்ணிட்டான்னு நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி, நான் போய் அவனை. பா வேண்டாம்ப்பா. ஓவியா பாவம்பா. நானாச்சும் வாரத்துல ஒரு நாள் தான் போறேன். அவ அங்கே இருக்காப்பா. நீ சண்டை போட்டா அந்த ஆள் அந்த கோவத்தை ஓவிய கிட்ட காமிச்சா அவளை அடிச்சுட்டா என்னப்பா செய்வா அவ? வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் போகாத. நீ யோசிக்கிற அளவுக்கு கூட நான் யோசிக்காம விட்டுட்டேனேம்மா. அப்பா, எப்படியாச்சும் ஓவியாவ சீக்கிரம் நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடணும்பா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு. எனக்கு அவளை நினைச்சா பாவமா இருக்கு.
பண்றேம்மா. சீக்கிரமே ஓவியம் நம்ம கூட வந்துடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட அடிக்கடி பேசு. சரிப்பா.